தற்பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவிற்கு எதிராக அதிமுக தொடர்ந்த வழக்கில் அவர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியிருக்கிறார். இந்த வழக்கு விசாரணை குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். சென்னையில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய சபாநாயகர் அப்பாவு, ஜெயலலிதா மரணம் அடைந்த நேரத்தில் 40 அதிமுக எம்எல்ஏக்கள் திமுகவில் இணைய தயாராக இருந்ததாகவும் அதை திமுக தலைவர் ஸ்டாலின் ஏற்க மறுத்துவிட்டதாக ஒரு நிகழ்ச்சியில் தெரிவித்திருந்தார். இது அதிமுக எம்எல்ஏக்களுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக கூறி சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக வழக்கறிஞர் அணி இணைச் செயலாளர் பாபு முருகவேல் அவதூறு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்காக வந்துள்ளது. அப்போது ஏற்கனவே கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றம் சம்மன் அனுப்பியும் அதை சபாநாயகர் பெற மறுத்துவிட்டதாக பாபு முருகவேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சம்மனை நிராகரிக்கவில்லை எனவும் நீதிமன்றம் தெரிவிக்கும் நாளில் ஆஜராவதாக அப்பாவு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து இன்றைய தினம் நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது சபாநாயகர் அப்பாவு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் தற்போது ஆஜராகியிருக்கிறார். சரியாக காலை 10:30 மணிக்கு இந்த வழக்கின் விசாரணையானது தொடங்கவும் நீதிபதி ஜெயவேல் முன்பாக அப்போது சபாநாயகர் அப்பாவு நேரில் ஆஜராகி விளக்கம் அளிப்பார். தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.